ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சேவிங்ஸ் வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கோம். எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கிறேன். ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மே மந்த்துக்கு சேவிங் சேலஞ்ச் பண்ணலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 1ஆம் தேதியில இருந்து நம்ம வந்து ஒரு காலண்டர் சேமிப்பு மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு உண்டியல் வந்து நான் வந்து வாங்கி வச்சிருந்தேன். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு உண்டியல் வாங்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பேப்பர்ல இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டேன். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரத்துல 7 நாள் அப்படின்றதுனால மேல இந்த நம்பர் போட்டிருக்கேன். நான் வந்து ரிவர்ஸ்ல போட்டிருக்கேன். அதாவது 10 ருபீஸ் சேலஞ்ச் தான், ஆனா ரிவர்ஸ்ல போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து மந்த் ஸ்டார்ட்ல வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்ம கையில இருக்கும், ஆனா மந்த் எண்ட்ல வந்து அமௌண்ட் கம்மியாகும் இல்லையா. அதனால வந்து நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பெரிய அமௌண்டா போட்டுட்டு லாஸ்ட்ல சின்ன அமௌண்டா போட போறேன். உங்களுக்கு வந்து இல்ல என்கிட்ட வந்து எப்பப்போ என்ன அமௌண்ட் இருக்குன்னு தெரியாது, அதனால நான் எந்த அமௌண்ட்னாலும் போடலாமா அப்படின்னு சொல்லி சில பேர் என்கிட்ட டவுட் கேட்டிருந்தீங்க போன வீடியோல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கு நீங்க அதை உண்டியல்ல போடும் போது, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நாள் 310 ரூபாய் போடணும் இல்லையா. இந்த மாசம் வந்து 31 நாள் அப்படின்றதுனால நான் 310ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா. இப்போ நம்ம 310 ரூபாய் போடும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 310 ரூபாய் போடும்போது என்கிட்ட இப்ப இன்னைக்கு 1ஆம் தேதினா என்கிட்ட 310 ரூபாய் இல்ல. அப்போ ஒரு 200 ரூபாய் இருக்கு, இல்ல 210 ரூபாய் இருக்குன்னா நான் இப்ப 210 ரூபாய் போட்டுட்டு அதை வந்து நான் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா. அப்புறமா எப்போ என்கிட்ட நெக்ஸ்ட் டே எவ்வளவு இருக்கு, ஒரு 150 தான் இருக்குன்னா அந்த 150 மார்க் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து தேர்ட் டே போடும் போது என்கிட்ட இல்ல 70 ரூபாய் தான் இருக்குன்னா அந்த 70 ரூபாய் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஆனா 31 டேஸ்ல நீங்க வந்து இந்த எல்லா அமௌண்ட்டுமே போட்டிருக்கணும். இந்த எல்லா அமௌண்ட்டுமே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நாள் 310 ரூபாய் போடணும், 2ஆவது நாள் 300 ரூபாய் போடணும்னா சில பேரால முடியாது. நாள் 220 போட்டீங்கன்னா அதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் 90 ரூபாய் போட்டீங்கன்னா அதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு வச்சுட்டே வரும்போது நம்மளால ஈஸியா சேவிங்ஸ் பண்ண முடியும். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த மந்த் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா. நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நாள் அப்படின்றதுனால வந்து எவ்வளவு 310 ரூபாய் போடணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகேவா. 310 ரூபாய் எடுத்து வச்சிருக்கிறேன். சேவிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. இப்ப நான் வந்து உள்ள போடுறேன். அந்த சவுண்டே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அந்த சவுண்டே ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த 300 ருபீஸ வந்து உள்ள போடுறோம். ஓகேவா. போட்டுட்டேன். இதுல வந்து வேற எந்த அமௌண்ட்டும் இல்ல. ஓகேவா. நான் இப்ப போட்ட அமௌண்ட் மட்டும்தான். இப்போ வந்து இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து லாக் பண்ணிக்க போறோம். நீங்களும் இந்த மாதிரி உண்டியல்ல தான் போடணுமா அப்படின்னா இல்லவே இல்லை. உங்ககிட்ட பாக்ஸ் இருந்தா பாக்ஸ்ல கூட போட்டு வச்சுக்கோங்க, ஒரு டப்பா மாதிரி இருந்தா அதுல கூட போட்டு வச்சுக்கோங்க, இல்ல பர்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்குள்ள கீ இருக்கும் இல்லையா, கீ என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், காசு தேவைப்படும் போது எடுத்து செலவு பண்ணிடுவோம். அதனால அந்த மாதிரி பண்ணாம கீயை நம்ம ஹஸ்பண்ட் கையில கொடுத்து இதை நீங்க வச்சிருங்க, நான் கேட்டா கூட தரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடணும். இல்ல நம்ம குழந்தைங்க கிட்ட கொடுத்து கூட நம்ம வந்து சொல்லிடலாம், இதை நீ வச்சிருமா பத்திரமா, அம்மா கேட்கும் போது தராத அப்படி சொல்லி சொல்லிட்டோம்னா அவங்களுமே தர மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கைக்கு எட்டாத தூரமா வைங்க, மேல செல்ஃப் மேல அந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு கைக்கு எட்டுற தூரம்னா டக்குன்னு எடுத்து நம்ம வந்து ஓபன் பண்ணிடுவோம். கைக்கு எட்டாவது தூரமா இருந்ததுன்னா அதை போய் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் இது பண்ணிட்டு நம்ம அந்த ஒரு செகண்ட்ல யோசிப்போம், வேணாம் அப்படின்றத யோசிப்போம். அதனால கீ வந்து எங்கேயாவது மறைச்சு வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா எடுக்க முடியாத தூரத்துல வைங்க. ஓகேவா. நம்ம இதை ஃபுல்லா சேவிங்ஸ் பண்றதுக்கு 31 நாள் ஆகும் இல்லையா, அப்புறமா நம்ம லாஸ்ட்ல எடுத்துக்கலாம். அது வரைக்கும் கீயை வந்து நம்ம டச் பண்ணவே கூடாது. அதனால கொஞ்சம் ஹைட்டான இடத்துல வச்சிருங்க.
இப்போ நம்ம வந்து காசு போட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நாள் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த பேப்பரை வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து டெய்லி போடணும், அது வந்து ஞாபகம் இருக்கணும் நமக்கு. சில பேர் வந்து மறந்துடுவோம், நானுமே சில டைம் வந்து மறந்துடுவேன், வேற ஏதாவது யோசனையில இருக்கும், இல்லைன்னா நம்ம ஒரு நாள் உடம்பு சரியில்லாம இருப்போம், இல்ல டிஸ்டர்பன்ஸா இருப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து இது ஞாபகம் வராது. அதனால இந்த பேப்பரை என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு மேக்னெட் வச்சு நான் வந்து ஒட்டிட போறேன். ஓகேவா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து டெய்லி வந்து இதை பார்ப்போம். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜை திறந்து டெய்லி நம்ம வந்து சமைக்கிறதுக்கு திங்ஸ் எடுப்போம். ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம டெய்லி பாக்குற பொருள் தான். அதனால என்ன பண்ணுவோம், அதுல ஒட்டிட்டோம்னா நமக்கு டெய்லி ஞாபகம் வரும். நீங்க அன்னைக்கு காலையில இருந்து நைட்டுக்குள்ள உங்களால எப்போ உங்ககிட்ட அமௌண்ட் கிடைக்குதோ நீங்க வந்து போடுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நாள் 310 தான் போடணும், 2வது நாள் 300 தான் போடணும் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் நாள் 310 போட்டீங்கன்னா அடுத்த நாள் 150 கூட போடுங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த எல்லா அமௌண்ட்டும் போட்டோம் அப்படின்னா நமக்கு 31 நாள்ல எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 4960 ரூபாய், கிட்டத்தட்ட 5000 கிட்ட கிடைக்குது. இதை வந்து நான் வந்து 3 மந்த் சேலஞ்சா பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 3 மந்த் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா 3 மாசம் வரைக்கும் இப்ப சேவிங்ஸ் பண்ணணுமா அப்படின்னு நினைப்போம்ல. இப்ப நம்ம அதனால இந்த மந்த் ஃபர்ஸ்ட் நம்ம சேவிங்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நெக்ஸ்ட் மந்த்துக்கு பார்க்கலாம். நீங்களும் இந்த வீடியோ பாக்குற நீங்களும் இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க என் கூட சேர்ந்து. ஓகேவா? நான் நெக்ஸ்ட் அமௌண்ட் போடும்போது 2வது நாள் போடும்போது நான் வந்து அதை ஷார்ட்ஸ்ல வந்து டெய்லி அப்லோட் பண்றேன். உங்ககிட்ட நான் வந்து டெய்லி அப்லோட் பண்ணி காட்டிட்டு இருக்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் சேவிங்ஸ் வீடியோ, கோல்டு ரிலேட்டடான வீடியோலாம் நிறையவே நான் அப்லோட் பண்றேன். ஓகே, அவ்வளவுதான். இந்த மே மந்த் சேவிங்ஸ்க்கு நீங்களும் என் கூட ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? டாடா, பை.